தமிழகத்தில் பேரணி நடத்த தவேகாவுக்கு மட்டும் அனுமதியா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்ல அனுமதி கோரி பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது பேரணிக்கு அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை என நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் பேரணிக்கு அனுமதி கோரியுள்ள பாதையை மாற்று பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி தேசிய கொடியை ஏந்தியதற்காக உயிர் நீத்த திருப்பூர் குமரன் வாழ்ந்த நாட்டில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல மறுப்பதா, மேலும் தேசிய கொடியுடன் பேரணி செல்வது என்ன பாவ செயலா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நமது தேசிய கொடியை நினைத்து ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும் எனவும் பேரணிக்கு அனுமதி கோரியுள்ள கோவையை பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானுடன் சேர்க்கப்பட்டு விட்டதா என்றும் அவ்வாறு தேர்ந்தெடுத்தால் அனுமதி மறுக்கலாம் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். பின்னர் ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்ட பகுதி அனுமதி வழங்க முடியாத வழித்தடமாகும் என்பதால் மறுக்கப்பட்டதாகவும், அனுமதி வழங்கினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றாலும் யாருக்கும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் அனுமதி வழங்க முடியாது என்று மறுக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவையில் 12 பகுதிகளில் ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கும் இடங்களில் ஊர்வலம் செல்லலாம் எனவும் தேசிய கொடி ஏந்துவதை அரசு தடுக்கவில்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி அமைதியாக கொடி பிடித்து செல்லவே அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை உள்ளது, அவர்களுக்கு இந்தியாவில் தான் உள்ளார்கள், தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்ல என்ன அவர்கள் பாவ செயலா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜக சேர்ந்தவர்கள் மட்டும் தான் ஊர்வலத்தில் கலந்து கொள்வார்களா, மற்றவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்களா என்றும், அனுமதி வழங்கினால் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதுவே இதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய கொடியை ஏந்த யாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பேரணி நடத்துவது தொடர்பாக காவல்துறையுடன் கலந்து ஆலோசித்து முடிவை தெரிவிக்குமாறு நீதிபதி தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சலோமி, தமிழகத்தில் பேரணி நடத்த தவேகாவுக்கு மட்டும் அனுமதியா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்ல அனுமதி கோரி பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது பேரணிக்கு அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை என நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் பேரணிக்கு அனுமதி கோரியுள்ள பாதையை மாற்று பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி தேசிய கொடியை ஏந்தியதற்காக உயிர் நீத்த திருப்பூர் குமரன் வாழ்ந்த நாட்டில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல மறுப்பதா, மேலும் தேசிய கொடியுடன் பேரணி செல்வது என்ன பாவ செயலா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நமது தேசிய கொடியை நினைத்து ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும் எனவும் பேரணிக்கு அனுமதி கோரியுள்ள கோவையை பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானுடன் சேர்க்கப்பட்டு விட்டதா என்றும் அவ்வாறு தேர்ந்தெடுத்தால் அனுமதி மறுக்கலாம் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். பின்னர் ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்ட பகுதி அனுமதி வழங்க முடியாத வழித்தடமாகும் என்பதால் மறுக்கப்பட்டதாகவும், அனுமதி வழங்கினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றாலும் யாருக்கும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் அனுமதி வழங்க முடியாது என்று மறுக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவையில் 12 பகுதிகளில் ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கும் இடங்களில் ஊர்வலம் செல்லலாம் எனவும் தேசிய கொடி ஏந்துவதை அரசு தடுக்கவில்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி அமைதியாக கொடி பிடித்து செல்லவே அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை உள்ளது, அவர்களுக்கு இந்தியாவில் தான் உள்ளார்கள், தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்ல என்ன அவர்கள் பாவ செயலா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜக சேர்ந்தவர்கள் மட்டும் தான் ஊர்வலத்தில் கலந்து கொள்வார்களா, மற்றவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்களா என்றும், அனுமதி வழங்கினால் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதுவே இதை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய கொடியை ஏந்த யாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பேரணி நடத்துவது தொடர்பாக காவல்துறையுடன் கலந்து ஆலோசித்து முடிவை தெரிவிக்குமாறு நீதிபதி தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.